நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரைப்பட இயக்குநர் களஞ்சியம் விலகியுள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரைப்பட இயக்குநர் களஞ்சியம் விலகியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். இந்த விலகலுக்கான காரணம் என்ன மகேந்திரன்? நாம் தமிழர் கட்சியிலிருந்து இயக்குநர் களஞ்சியம் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக சீமானுக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். பிற கட்சிகளின் மீது வெறுப்பு அரசியல் செய்வதாக சீமான் மீது குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக களஞ்சியம் அறிவித்திருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சியில் பயணித்ததாகவும் 2 தேர்தல்களில் போட்டியிட தனக்கு வாய்ப்பு கிடைத்த நிலையில தற்பொழுது மற்ற கட்சிகள் மீது சீமான் வெறுப்பு அரசியல் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கடிதத்தில் குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக களஞ்சியம் அறிவித்திருக்கிறார். நேற்று மாநில வழக்கறிஞர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் சங்கர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார். இந்நிலையில் அடுத்த நாளே மீண்டும் ஒரு முக்கிய நிர்வாகி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். தனிநபர்கள் மீதான சீமானின் விமர்சனங்கள் தரம் குறித்து எனக்கு மிகுந்த வருத்தம் உண்டு. எனது அரசியல் புரிதலும் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கும் வழிமுறைகளும் நாதாகவின் தற்போதைய போக்கிலிருந்து மாறுபடுகின்றன. கருத்து வேறுபாடுகளுடன் நாதாகவில் தொடர்ந்து பயணிப்பது ஆரோக்கியமானதாக இருக்காது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தான் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டு கட்சியிலிருந்து விலகுவதாக களஞ்சியம் அறிவித்திருக்கிறார்.